சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. இப்படி பிஞ்சு உள்ளங்களின் கள்ளமற்ற கனவை பாடியது பெண்ணம்பரிய ரஹ்மான். அப்படிப்பட்ட ரஹ்மானே தங்கள் அன்பு துணைவியை பிரிந்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஹேம்லெட் நாடகத்திலே அண்ணனின் செவியிலே ஈயம் காய்ச்சி ஊற்றினானே படுவாவி தம்பி கிளாடியஸ், அதுபோலல்லவா என் செவியில் வந்து பாய்ந்து இந்த நாராச செய்தி. தங்களுக்கு சிலப்பதிகாரத்தை நினைப்படுத்த வருகின்றேன். கண்ணகியை விட்டு பிரிந்த கோவலன் மீண்டும் கண்ணகியுடன் வருகின்றான். மதுரைக்கு வரும்படி அழைக்கின்றான். மறுபேச்சின்றி எழுந்து வருகின்றாள். மதுரையிலே வைத்து கேட்கின்றான், பொன்னே கொடியே புனைவும் கோதாய், நானின் பாவாய் நீநில விளக்கே கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி, நான் அழைத்ததும் மறுபேச்சின்றி வந்து விட்டாய், இதன் மர்மம்தான் என்ன என்று. அப்போதுதான் 12 வரிகளில் பதில் வைக்கின்றாள். நமது மனதை உருக்கும் வரிகளவை. அந்த 12 வரிகளையும் சொல்லி உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. முதல் 3 வரிகளை மட்டும் குறிப்பிடுகின்றேன். அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிரலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த என்னை என்று கூறிக்கொண்டே வந்து கடைசியில் சொல்கின்றாள், போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் யாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையின் ஆதலின் ஏற்று எழுந்தனன் யான் என்று. அதாவது தாங்கள் தான் தடம் புரண்டீர்களே தவிர நானோ பழிதாண்டாப்பத்தினே, ஆகவே மறுபேச்சின்றி எழுந்து வந்தேன் என்று. என்னை அழகான பதில் பார்த்தீர்களா? நல்ல மனைவி தன் கணவனை நெறிப்படுத்துகின்றாள். 1 கொரிந்தியர் 7:14. ஏஆர் ரஹ்மானே, தங்கள் பெயரிலேயே தங்கள் பிரச்சனைக்கு தீர்வும் உள்ளது. ரஹ்மான் என்றால் அரபிக் மொழியிலே அருளாளன் என்று பொருள். கம்பேஷனேட், மர்சிஃபுல். குரான் 55ஆம் அதிகாரம் முழுவதும் ரஹ்மானை பற்றி, கடவுளாகி அருளாளனை பற்றியே வருகின்றது. ஆகவே என்னதான் மனத்தாங்கள் இருந்தாலும் ஊடல் முடித்து கூடல் கொள்ளுங்கள், பெயருக்கேற்ப மனைவியை திரும்ப அலையுங்கள், ரஹ்மானே வந்துடுவார். அப்போது சிரிப்போரும் பழிப்போரும் சேர்ந்து வந்து வாழ்த்திடவே திருமுருகன் அருளாலே திருமணம்தான் செய்திடுவோம் என்ற பாடல் போலவே இணைந்து வாழுங்கள். ஆண்டவன் அருளால் மங்களம் பொங்குமாக.